எந்நிலையிலும் மன நிறைவோடு இருக்க கற்றுக்கொண்டுள்ளேன். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 11வது வசனம். கிராமங்களுக்கெல்லாம் பயணப்பட்டு போகும்போது அதில் கிராமத்தில் வசிக்கிறவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னசென்ட் பீப்புள், கபடற்றவர்கள். ஏன் நம்ம பார்த்துருப்போம், நமக்கு அனுபவங்கள் இருக்கலாம். அதாவது அவங்க எப்படி இன்னசென்ட் சொல்லனா, மனசுல பட்டது அப்படியே டப்புன்னு சொல்லிடுவாங்க. எதையும் ஒளிச்சு பறச்சு பேச மாட்டாங்க. அவங்களுக்கு அது பேசவும் தெரியாது. வெகுளிதனமாய் எல்லா இடத்திலும் அவங்களுக்கு தோணுவதை சொல்லுவாங்க. இப்படிதான் புதிதாய் ஒரு கிராமத்து ஒரு மனிதர் வரார். அப்படி வரும்போது அவர் என்ன செய்யறாரு, ஒரு விவசாயம் பண்ணிட்டு ஒருவரை பார்த்து கேட்கிறார், ஐயா இன்னைக்கு எப்படி மழை வருமா வராதா அப்படின்னு கேட்கிறார். உடனே அந்த விவசாயி என்ன சொல்றாரா, எது வந்தாலும் எனக்கு ஏற்றார் போல வரும், எது வந்தாலும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்றார். என்ன இவர் எது வந்தாலும் பரவாயில்ல, எனக்கு ஏற்றார் போலதான் வரும் அப்படின்னு சொல்றாரு அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அந்த விவசாயி சொன்னாரா, மழை வந்தாலும் நான் வாழ பழகிக்கிட்டேன், வெயில் அடிச்சாலும் நான் வாழ பழகிக்கிட்டேன், எனக்கு எந்த கிளைமேட் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னாங்க. பாருங்க, எந்த சூழலிலும் நம்ம வாழ பழகி கொள்வது. அப்போ இந்த புதிதாய் வந்த மனிதனுக்கு இது புதிய ஒரு விளக்கத்தை கொடுக்கிறது. அதாவது நம்ம வாழ்க்கையில பார்த்தீங்கன்னா, இப்போ சந்தோஷம் வருதுல, மகிழ்ச்சியா இருக்கும்போது நம்ம என்ன பண்றோம், எவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கும், ஆனந்தமா நம்ம வாழணும். அதே நேரத்துல ஒரு சின்ன கஷ்டம், ஒரு தோல்வியோ அவமானமோ நமக்கு வந்துச்சுன்னா நம்ம என்ன செய்யறோம், அதை தாங்கிக்க மாட்டோம். அப்போ அந்த நேரத்துல ரொம்ப வேதனைப்பட்டு மனசு உடைஞ்சு போய் நம்ம அப்படியே குறுக்குலைந்து நிற்போம். மனசு சந்தோஷமா இருக்கும், அதை ஏற்றுக்கொள்கிற மனது ஏன் துன்பம் வரும்போது ஏற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறது? துன்பத்தை ஏன் நம்ம அதை கண்டு ஏன் நம்ம துவண்டு போறோம்? துன்பத்தை கண்டு துவளாமல் அதை அதை ரொம்ப சகஜமா, அது வாழ்க்கையில வருவது தானே, எல்லாருக்கும் வர்றது தானே. கஷ்டம் என்றது யாருக்கு இல்லை, எல்லாருக்கும் அவரவர்களுக்கு ஏற்றாற்போல துன்பம் இருக்கு தானே. அப்போ துன்பமே எனக்கு வரக்கூடாது, கஷ்டமே வரக்கூடாதுன்னு யாரும் சொல்லுவோம். எல்லாருக்கும் பாடுகள் உண்டு, அதை நாம சுமக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து அதுதான் நமக்கு கற்றுக் கொடுத்துக்கிறார். அப்போ அவருக்கு பின்னாடி நம்ம போனோம்னா இந்த துன்பத்தை எல்லாம் ஏற்றுக்கொண்டு துன்பத்தை எல்லாம் சகித்து கொள்கிறவர்களாக நாம் இருக்கிறோம். இப்போ எந்த சூழலிலும் மகிழ்ச்சி வரும்போது எப்படி நம்ம மகிழ்ந்து கொண்டாடுறோம், அதே போல துன்பம் வரும்பொழுதோ அதுகிட்ட தைரியமா பேசுங்க. துன்பத்துக்கிட்ட, ஒரு கஷ்டத்துக்கிட்ட, கஷ்டமே வந்துட்டு என்கிட்ட ரொம்ப சந்தோஷம், உன்னதான் எதிர்பார்த்துட்டுவா, கொஞ்ச நாள் உன்கிட்ட நான் போராடி பாக்குறேன், யார் ஜெயிக்கிறோம் சரி பாக்குறான்னு ஒரு போட்டி வச்சு பாருங்க. அது துன்பம் நம்மளை விட்டு ஓடி போயிடும். ஐயோ இவங்க நம்மளை இவங்களை துன்புறுத்தலான்னு வந்தா, இவங்க துன்பத்தை என்னை ரொம்ப அன்பா வரவேற்கிறாங்களே, இவங்கெல்லாம் நமக்கு வேலைக்கு ஆகாதுன்னு நம்மளை விட்டு ஓடிடும். ஆகவே மகிழ்ச்சி வரும்போது அது எப்படி வரவேற்கிறோமோ, துன்பத்தையும் வரவேற்று அதிலே நாம் வாழ பழகி கொள்ள வேண்டும். இந்த துன்பம் வரும்பொழுது நாம கடவுள் நம்ம கைவிடவே மாட்டார், நம்ம கூடவே அவர் இருப்பார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம அப்படியே கரம் பிடிச்சு நடத்துவார். ஒரு கஷ்டம் வரும்பொழுது அப்படியே தகப்பனை போல தோளில நம்ம சுமந்து கொள்கிற ஆண்டவர் நமக்கு இருக்கிறார் இல்லையா. அப்புறம் என்ன, நம்ம வாழ்க்கையில எப்படிப்பட்ட எந்த கஷ்டம் வந்தாலும் அதையெல்லாம் ஒன்றுமில்லை, என் ஆண்டவர் என்னோடு இருக்கிறார் அப்படின்ற தைரியத்தோடு இந்த நாளை நீங்கள் துவங்குங்கள். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் கிருபை தாரும். மீட்பு இயேசுவில் ஜெபிக்கிறோம் எங்கள் அன்பின் கடவுளே. ஆமென்.